வணக்கம். லப்பர் பந்து படத்தை பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். போன வாரமே லப்பர் பந்து படத்தை பற்றி விமர்சனம் பேசிட்டீங்களே ராம்ஜி. நீங்கள் 46 மார்க்கு இல்லைன்னா 46 மார்க்குக்கு மேலே வரும்னு சொல்லியிருந்தீங்க. அதே போல் விகடனில் 48 மார்க்கு கொடுத்துருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களெல்லாம் கேட்கலாம், நேயர்களெல்லாம் கேட்கலாம். ஆனால் லப்பர் பந்துங்கிற ஒரு விஷயத்தை நாம் இன்னும் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஒன்று, எனக்கு தெரிந்து கடந்த 10 வருடங்களில் வந்த தமிழ் சினிமாவில் கேரக்டரைசேஷன், கதாபாத்திர வார்ப்பு அப்படிங்கிறத இவ்வளவு கனக்கச்சிதமாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட்டு, 4 கோடி ரூபாய்க்குள்ளார 5 கோடி ரூபாய்க்குள்ளார எடுக்கப்பட்ட படம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால் 100 கோடி 200 கோடி 300 கோடி 400 கோடிலாம் வச்சு தான் படம் பண்ணணுங்கிற அவசியமோ வேற எதுவுமோ தேவையில்லை சினிமாவுக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த படம் உணர்த்தியிருக்கு. மூணாவது விஷயம், கதை மட்டும் சரியாக கொண்டு போய் சேர்த்துட்டோம்னாக்க ரசிகர்கள் தலையை தூக்கி வச்சு கொண்டாடிடுவாங்க. தேவையில்லாத ப்ரமோஷன் அவசியமே இல்லாதது அப்படிங்கிறதையும் லப்பர் பந்து உணர்த்தியிருக்கு. இன்னும் பல விஷயங்களை உணர்த்தியிருக்கு. குறிப்பாக காட்சியில் எப்போதுமே ஒரு புதுமை ஒன்று வைக்கணுங்கிறது ஒரு சினிமாவுடைய ஒரு ஸ்டைல், இலக்கணம், நியதி. ஒரு காட்சியை புதுசாக கொண்டு வரணும். அந்த காட்சியை வழக்கமான காட்சி தானே அப்படின்னு இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு, இனி உன் கூட நான் வாழ மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சுவாசிகா, அந்த அட்டகத்தி தினேஷ் கதாபாத்திரம் கெத்து, அவருடைய மனைவி வீட்டை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி வீட்டை விட்டுட்டு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்படி அம்மா வீட்டுக்கு போன உடனே இங்கே சில நாட்கள் தவிப்பு, மறுகள், வேதனைகள் அப்படின்லாம் இருக்கிற சமயத்தில் மாமியார் வருவாங்க. அந்த சுவாசிகாவுடைய மாமியார், அதாவது அட்டகத்தி தினேஷ் கேரக்டரோட அம்மா கேரக்டர் கீதா கைலாசம், அவங்க வந்து மாடை கட்டிடுவாங்க. மாடை ஏன் இங்கே வந்து கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வந்து மாடை கட்டி போட்டிருக்கிற மாமியார்கிட்ட கேட்பாங்க. கேட்ட உடனே இந்த மாதிரி மனுஷங்களுக்கே ஒரு துக்கமும் தெரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது, மாட்டுக்கு தெரியவா போகுது, நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாடு வந்து கஞ்சி தண்ணியெலாம் குடிக்காம கிடக்குது, அதனால தான் அங்கே கொண்டு வந்து போட்டேன். அப்படியே அங்கேயே கிடந்துச்சுனாக்கா செத்துக்கிட்டு பிடிச்சினா என்ன பண்ணுறது, நீங்கள் தான் கறிக்கடை வச்சுருக்கீங்களே, இங்கே தான் மாடை கொண்டாந்து விட்டுட்டேன், அது ஒரு வேளை செத்தே போச்சுனாலும் கறிக்காவது உதவும்ல உங்களுக்கு அப்படின்னு மாமியார் சொல்லுவாங்க. ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடக்கிற ஒரு விஷயம். வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டா மருமக, மாமியார் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க, மாமியார் மேல் ஜாதிக்காரங்க, மருமக கீழ் ஜாதி. அட்டகத்தி தினேஷும் சுவாசிகாவும் லவ் பண்ணி +2 படிக்கும் போதே 17 வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டவங்க. இதுக்கு அப்புறமா வாங்க வராதவங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சுவாசிகாவோட அம்மா சொல்லுவாங்க. உடனே சுவாசிகாவுடைய மாமியார் வந்து கீதா கைலாசம் வந்து வரவங்களுக்கு வந்தவங்களுக்கு காப்பி தண்ணி இது தண்ணி கிண்ணி கொடுக்க வேணாமா, கூடாத்தா அப்படின்னா, எங்கள் வீட்டிலலாம் குடிப்பீங்களான்னு தான் இந்தா எடுத்தாரேன் அப்படின்னு சொல்லி தண்ணியை போய் எடுப்பாங்க. தண்ணியை குடிப்பாங்க. குடிச்சிட்டு எந்திரிச்சு கிளம்பி போகும்போது, இந்த பாரு புள்ள, நீ வந்து நான் என் பையனை 17 வருஷம் வளர்த்தேன், ஆனால் என் பையனை நீ கடந்த 22 வருஷமாக வளர்த்துட்ருக்கிற. அது மட்டும் இல்லை, என்னையும் சேர்த்து தான் வளர்த்துட்ருக்கிற. ஒரு பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு புருஷனை விட்டுட்டு போகலாம், ஆனால் ஒரு அம்மாக்காரி அப்படி கோச்சிட்டு போகக்கூடாது. டைலாக் பாருங்க, எவ்வளவு தேர்ந்தவராக இருப்பார் பாருங்க டைரக்டர் தமிழரசன் பச்சைமுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே இருக்கமாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. வந்தவங்களை வாங்கன்னு சொல்லி கூப்பிடலை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சுவாசிகாவுடைய அம்மா வந்து முனகிக்கிட்டே போவாங்க. அப்படி போகிற மாமியார், அப்படியே கிளம்பி போகிற மாமியார் வந்து திரும்பி ஒரு வசனம் சொல்லுவாங்க. எப்பயாவது என் வீட்டுக்கு வந்துருமா, என் புருஷன் உன் புருஷன் அல்லாடுறாம்மா, தவிக்கிறாம்மா, புடவை மேலே தான் படுத்துக்கிறாம்மா, அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்லணும்ல. அந்த மாதிரி தான் டைலாகே இருக்காது. அவங்க சொல்லுவாங்க, யசோதா, அந்த கேரக்டர் பேர் யசோதா, யசோதா இந்த மாதிரி 10-15 நாளாக நீ இல்லையா, அதனால் சாப்பிடவே தோணலை, இப்போ அவனைய பார்த்துட்டேன்னா பசிக்குது, சாப்பிடணும்னு தோணுது, எனக்கு சோறு போடு தெரியாப்பா ஒரு வாய். என்ன சீன், என்ன டைலாக் பாருங்க, நெகிழ்ந்து போயிடுவோம் நம்ம. அதற்கு பிறகு சாப்பாடு போடுவாங்க. அந்த வீட்டில் கீழ்ஜாதி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிற
நாங்கள் என்ன ஜாதி தெரியுமான்னு ஜாதி பெருமை பேசிகிட்டு இருக்கிற அந்த கீதா கைலாசம் கதாபாத்திரம் அவங்க வீட்டில் சாப்பிடுவாங்க. பக்கத்தில் உட்காந்துட்டு சுவாசிக்க சாப்பாடு போடுவாங்க. அப்படி சாப்பாடு போடும்போது அந்த இறுக்கத்தை தளர்த்துவதற்காக அங்கே ஒரு டைலாக் வச்சுருப்பார் டைரக்டர். ஆமாம், மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்றீங்களா ஒழுங்கா அப்படின்னு மாமியார்கிட்ட மருமக கேட்பாங்க. உடனே மாமியார் சொல்லுவாங்க, எந்த மாத்திரை எப்போ சாப்பிடணும்னு எனக்கு தெரியாதில்ல, என் தாய் நீ எடுத்து கொடுக்குறியா, நீ என் வீட்டுக்கு திரும்ப வாடி, என் பிள்ளையோட திரும்ப வாழுடி, என்னையெல்லாம் பார்த்துக்கடி அப்படின்னு சொல்லாமல் எவ்வளவு ஆழமான இன்னி வரைக்க எனக்கே கூட என்ன மாத்திரையை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணும், எந்த மாத்திரையை சாப்பிட்ட பிற்பாடு சாப்பிடணும்னு எனக்கு தெரியாது. என் மனைவி கிருத்தியா தான் அதை எடுத்து கொடுத்துட்ருக்கா. இப்படி ஒவ்வொரு வீட்லையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருக்கிற மாத்திரையை, சாப்பிட்டதுக்கு பின்னாடி இருக்கிற மாத்திரையை, மருந்தை, தைலத்தை கொடுக்குற எத்தனையோ பேர் எல்லா குடும்பங்களையும் இருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அது மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க. அந்த காட்சியை தமிழரசன் பச்சைமுத்து அப்படிங்கிற ஒரு புது டைரக்டர் தன்னுடைய முதல் படத்திலேயே காட்சிப்படுத்தி இருக்கிற விதமும் புதுசு, கதாபாத்திரம் வார்த்திருக்கிற கேரக்டரைசேஷன் உருவாக்கி இருக்கிற விதமும் புதுசு. லப்பர் பந்து படத்தில் அந்த சுவாசிகா கேரக்டரு ஒரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாக்கவே எப்போதுமே புருஷன் கொஞ்சம் பொண்டாட்டிக்கு அடிமையாக இருக்கிற மாதிரி தான் இருப்பான், பம்மி தான் இருப்பான். அதையும் காமிச்சிருப்பாரு. அதே போல் ஒரு தில்லு, ஒரு தெனாவட்டோட அந்த சுவாசிகா கதாபாத்திரத்தை எல்லா இடங்கள்லையுமே பரவ விட்டுக்கிட்டே வருவார். ஒரு டிஃபன் பாக்ஸை வச்சுக்கிட்டு அந்த லவ்வை நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். அந்த டிஃபன் பாக்ஸும் ஒரு இடத்துல இருக்கும், அந்த டிஃபன் பாக்ஸில் கறி இருக்கும். அதுக்கு ஒரு டைலாக் வச்சுருப்பார், ஆயா கறி கொடுத்து விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்லுவாப்புல, ஹீரோயின் அந்த பொண்ணு சொல்லுவாப்புல. அப்போ அட்டகத்தி தினேஷ் சொல்லுவாப்புல, இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சதே உங்கள் அம்மா கொடுக்க ஆரம்பிச்சு தான், இப்போ உங்கள் அம்மாவே பக்கத்தில் இல்லையா, இது என்னத்தை தின்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக். ஒரு கதாபாத்திரத்தினுடைய தன்மைகளை எங்கெங்கெல்லாமே இது பண்ணுறது. அதே போல் விஜயகாந்த் ரசிகர் அப்படிங்கிறதுனால விஜயகாந்தோடைய படத்தை போட்டு அவர் ஒரு ஓவியர் அப்படிங்கிறதையும் பெயிண்டர் அப்படிங்கிறதையும் காமிக்கிற விதமாக அங்கே இருக்கிற விஷயமா இருக்கட்டும், அட்டகத்தி தினேஷ் வீடாக இருக்கட்டும், அதே போல் சுவாசிகா அவருடைய வீடு, மாட்டுக்கறி கறி கடை வச்சிருக்கிறது, அங்கே ஆடு அதெல்லாம் நிற்கிறது போகிறது, கோழி கத்துறது போகிறது வரதுங்கிற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க்லேருந்து அவ்வளவு பிரமாதமாக இருக்குது. லப்பர் பந்தினுடைய இந்த கேரக்டரைசேஷன் சுவாசிகாவுடைய கதாபாத்திரமும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இதே போல் ஒவ்வொரு கேரக்டரை பற்றியும் நான் தனியாகவே பேசணும்னு ஆசைப்பட்றேன். வணக்கம்.